இங்கே ஸ்கூல் படிக்கிற இந்த பொண்ணு செம்ம பசியில் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அங்கே பாத்திரத்தில் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு பசியில் உட்காந்துருக்கா. அவங்க அம்மாவும் ஒரு பெரிய வீட்டில் வேலைக்காரம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதம் சம்பளத்தை முன்னாடியே தரீங்களான்னு. இப்போ தானம்மா சம்பளம் வாங்கினேன், அப்புறமா பார்த்துக்கலான்னும் போது எங்கள் வீட்டுக்கார் வேறு வேலை இல்லைங்க, கொஞ்சம் பாருங்கன்னொன்னே சரி நாளைக்கு வா, நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு வராங்க, பாத்திரம்லாம் கீழே கிடக்கிறத பார்த்து அவங்க பொண்ணுக்கிட்ட ஏன்டி இப்படி பண்ணேன்னு கேட்டா, எனக்கு பசி எடுக்குது, காலைல ஸ்கூலுக்கு அட்லீஸ்ட் ஒரு சப்பாத்தியாவது கொடுங்க, என்னால் பசி தாங்க முடியலன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. உங்கள் அப்பாவுக்கும் வேலை இல்லாமல் இருக்காருலடி, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அப்பா வேலை இல்லாமல் இருக்காருன்னா வேறு வேலைக்கு போக சொல்லுங்க, இந்த சோம்பேறித்தனமாக வீட்டிலே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு இவங்க அம்மா டென்ஷனே அடிச்சிடுறாங்க. அந்த டைமில் அப்பாவோ பையனை கூப்பிட்டு அங்கே வந்துடுறாரு. சின்ன பொண்ணு தானே, பசியில் ஸ்கூலில் சுற்றிருப்பா, அவளையும் போட்டு அடிக்கிறேன்னு, நம்மக்கிட்ட தான் காசு இல்லைங்களே, 4 பேர் சாப்பிட்ணும், ஒரு வேலை கூட நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியலன்னு அவங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் வெள்ளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், தண்ணியில் கரைச்சி கொடுன்னொன்னே சின்ன பையன் கேட்குறான், நான் 2 கிளாஸ் குடிக்க போகிறேன்னு அவங்க அம்மா அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சாப்பிடவான்னு கூப்பிட்டா, இல்லை எனக்கு பசி எடுக்கலன்னு சொல்கிறா. இவங்க அப்பாவோ எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஊட்டி விடுறாரு. அம்மாவோ நைட்டு ஃபுல்லாக பொண்ணு அடிச்சுட்டு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கிளம்பி போகிறாரு. அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க. அதை வச்சுட்டு பொண்ணை அடித்ததுக்காக அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஆலு பரோட்டா செய்வோன்னு மாவும் உருளைக்கிழங்கும் வாங்குறாங்க. அவங்க வாங்கின சம்பளத்தில் பாதி காசு அதுலேயே போயிடுது. அவங்க அம்மா வீட்டில் ரொட்டி செய்கிறத பார்த்த உடனே அந்த பொண்ணு ஆசையாக வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சி எனக்காகவா செய்கிறீங்கன்னு பக்கத்தில் உட்காடுறா. அவங்க தம்பி கூட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அவங்க ரொட்டி செஞ்சு முதல்ல இந்த பொண்ணு கொடுத்த உடனே அந்த தம்பி எனக்கு கொடுங்கன்னு கோச்சிக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிடுவா, நம்ம இப்போ கொடுத்தா தான்டா உண்டு, உனக்கு அம்மா அப்புறமா தரண்டான்னு உடனே அவங்க அம்மா அப்படி சொன்ன உடனே இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு ரொட்டி எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்றா. அவங்க அம்மாவும் சமைச்சு கொடுத்துட்டே இருக்காங்க, இந்த 2 பசங்களும் சாப்பிட்றாங்க. மாவும் கம்மியாகிட்டே வருது, ஆனால் இந்த பையன் எனக்கு இன்னும் நிறையா கொடுங்கன்னு கேட்குறான். கடைசியாக குட்டி ரொட்டி அம்மா போட்டு தரணுன்னா அதையும் சாப்பிட்டு இன்னொன்று கேட்டவுடனே அவங்க அம்மா திட்டுறாங்க. அந்த பையன் எஞ்சி ஓடிடுறான். கடைசியாக 4 ரொட்டிக்கு தான் மாவு இருக்குது. அந்த பொண்ணு கேட்குறா, ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு கொடுங்கம்மா, நாளைக்கு காலைல நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பசி இல்லாமல் போவேன்ன உடனே அப்பா சாப்பிடணும்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அடித்ததுனால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரொட்டியை மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. அவளும் பேப்பரில் வச்சு அதை பெட்டு கீழே எடுத்து வச்சுக்கிறா. அவங்க அம்மாவை மிச்ச ரொட்டியை நைட்டு புருஷனுக்கு கொடுத்துட்றாங்க. அவர் கேட்குற நீ சாப்பிட்லையான்னு. என் பிள்ளைங்க சாப்பிட்டதே எனக்கு போதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ரொட்டியை தேடி பார்க்குறா, காணும். அவங்க தம்பி வந்து திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கான். நீ தான் ரொட்டியை எடுத்தியாடான்னு சொல்லி மேலே ஏறி உட்காந்து அமுக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு பசியில் தாங்க முடியாமல் அந்த பையனை போட்டு அமுக்கினதுல பாவம் அந்த பையன் அங்கேயே இறந்து போயிடுறான்.